Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasugi. Now we are moving to 7th question in exercise 2. So 7th question la enna sollirukanga parunga. A recurring deposit account of rupees 1200 per month has a maturity value of 12,440. If the rate of interest is 8% and the interest is calculated at the end of every month, find time of this recurring deposit account. ஸோ இந்த மாதிரி டைம் கேட்குறது தான் வந்து கொஞ்சம் லென்த்தியாக வரும், பட் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நான் ஒரு க்ளூ சொல்லித்தரேன், அதைப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் பாருங்கள். ஸோ ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட் வந்து பர் மந்த்துக்கு நம்ம என்ன சேவ் பண்ணுவோம்? பிரின்சிபல் தான். ஸோ கிவன் வந்து எழுதிக்கோங்க. கிவன் வந்து பிரின்சிபல் ஈக்குவல் டு 1200 per month and maturity value of அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெச்சூரிட்டி வேல்யூவும் கொடுத்துருக்காங்க, 12,440 rupeesன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? if the rate of interest is 8% and the interest is calculated at the every month, find the time of its recurring deposit. ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க? to find வந்து time in months. சில டைம் என்ன கேட்பாங்க? டைம் இன் இயர்ஸ் கேட்பாங்க. இங்கே பர்டிகுலராக மந்த்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் தான் வச்சு போடுவோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு P into R by 100 into 12 into n plus 1/2. I தெரியாது. ஸோ இதில் ஆர் பியோட வேல்யூ வந்து 1200, ஆர் வந்து 800 into 12, என்னோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. இதுதான் வந்து n into n plus 1 அப்படியே இருக்கும். ஸோ இதுதான் கொஞ்சம் லென்த்தியாக வரணும்னு சொன்னது. ஸோ இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட் எது கேன்சல் ஆகுமோ கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ 2 இது 4. ஸோ இப்போ ரிமைண்டர் என்ன இருக்குது? 4 into n plus 1/n+1 இது மட்டும்தான் இருக்குது. I ஈக்குவல் டு இப்போ என்ன இருக்குதுன்னு பாருங்கள். 4 into n வந்து நம்ம என்னென்னு எழுதலாம்? 4n into n plus 1ன்னு எழுதலாம். இப்போ 4n வந்து இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி மாதிரி இருக்குது. இது வெளியே வந்து மல்டிப்ளிகேஷன் உள்ள அடிஷன்றதுனால இந்த 4n வந்து ரெண்டுத்துக்குமே காமன். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணால் 4n² ப்ளஸ் 4n. இந்த 4n into 1 வந்து 4n வரும். ஸோ இதுதான் வந்து உங்களோட I. மெச்சூரிட்டி வேல்யூ இப்போ கண்டுபிடிக்கலாம். மெச்சூரிட்டி வேல்யூ ஈக்குவல் டு P into n plus I. மெச்சூரிட்டி வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க, சம்மில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 12,440. ஸோ இது கொடுத்துருக்கிறதுனால அப்படியே எழுதிக்கலாம். 12,440 ஈக்குவல் டு பியோட வேல்யூ 1200, என்னோட வேல்யூ வந்து தெரியாது. ஸோ என்னன்னே வச்சுக்கலாம். ஐயோட வேல்யூ இப்போ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 4n² ப்ளஸ் 4n. ஸோ இங்கே இது இந்த மாதிரி வரும். ஸோ 1200 into n வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 1200 n எழுதலாம். இன்ட்டு n இன்ட்டு வந்து ஹைட் ஆகி n மட்டும் இருக்கும், ப்ளஸ் 4n² ப்ளஸ் 4n. இதில் எது லைக் டேர்ம்ஸ்ன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எப்படி பார்க்கணுன்னா எது லைக் டேர்ம்னு பார்க்கணும். இது ரெண்டுத்தில் எது லைக் டேர்ம்? இங்கேயும் n தான் இருக்குது, இங்கேயும் n தான் இருக்குது. n² வேறு, n வேறு. ஸோ n தான் வந்து லைக் டேர்ம். ஸோ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஆட் பண்ணோம் ஆன்சர் வந்து 1200 ப்ளஸ் 4 வந்து 1204 n ப்ளஸ் 4n². இது வந்து எந்த மாடலில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா n² இருக்குது, n இருக்குது, கான்ஸ்டன்ட் இருக்குது. இது வந்து ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் கான்செப்டில் இருக்குது. ஸோ வந்து நம்ம ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுவோம். ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் வந்து எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு n² அரேஞ்ச் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், நான் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறேன். இந்த நம்பர் வந்து இந்த சைடு எடுத்துகிட்டு போய்க்கிறேன். ஸோ இங்கே வந்து 0 ஆகிடும். 0 ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 4n² வரணும். n², நெக்ஸ்ட்டு n வேல்யூ. நான் இருக்கிற இடத்துலே தான் ப்ளேஸ் மாற்றுறேன். ஸோ சைனை வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க, பிகாஸ் இது எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடில் தான் இருக்குது. ஸோ ஆர்டரை சேஞ்ச் பண்ணி ஈஸியாக எழுதலாம். இப்போ இதுதான் வந்து இந்த சைடு வரும்போது நெகட்டிவில் வரும், ஏன்னா இந்த ஈக்குவல் டுவை க்ராஸ் பண்ணி வருது. ஸோ அதனால் இது மட்டும் நெகட்டிவில் வரும். 1 2 4 4 0. ஸோ இதுதான் வந்து
ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்மோட ஆர்டர், அதாவது ஃபேக்டரைசேஷன் பண்ணுறதுக்கான ப்ராப்பர் ஆர்டர் வந்து n ஸ்கொயர் n அப்புறமா கான்ஸ்டன்ட். ஸோ இது வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். எல்லாமே வந்து 4 டேபிளில் டிவிசிபிள் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் வந்து எப்பயுமே 1ஆக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கேல்குலேஷனும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே என்ன நம்பர் இருக்கோ மோஸ்ட்லி இந்த நம்பரால் டிவிசிபிள் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆகும், மோஸ்ட்லி ஆகும். ஆகலைன்னா 2ஆல் கூட டிவைட் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு 4ஆலே டிவைட் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். 4ஓட டிவிசிபிலிட்டி ரூல் வந்து லாஸ்ட் 2 நம்பர்ஸ் வந்து டிவிசிபிள் பை 4னா ஃபுல்லாகவே நம்பர் வந்து டிவிசிபிள் பை 4 தான். ஸோ 04 வந்து டிவிசிபிள் பை 4, 40 வந்து டிவிசிபிள் பை 4. ஸோ இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ண போகிறோம், டிவைடட் பை 4 பண்ண போகிறோம். ஸோ இது நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும், n ஸ்கொயர். 4ம் 4ம் கேன்சல் ஆகி n ஸ்கொயர் மட்டும் நிற்கும். ப்ளஸ் இது வந்து இங்கே பாருங்கள், நான் கிளியராகவே எழுதுகிறேன். 1204n by 4 minus 12440 by 4 equal to 0. நான் ஈக்குவல் டு 0 இந்த சைடு எழுதிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஃபார்ம். நெக்ஸ்ட் வந்து இப்போ கேன்சல் பண்ணிவிடுங்க. இது வந்து n ஸ்கொயர், இது வந்து ப்ளஸ் இது வந்து கேன்சல் பண்ணால் 301 301n மைனஸ் இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னா 3110 மைனஸ் 3110 ஈக்குவல் டு 311 ஈக்குவல் டு 0. இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்க ஈக்குவேஷன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். நம்மளுக்கு இதுதான் கிடச்சிருக்க ஈக்குவேஷனா. நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இங்கே இருக்குது பாருங்கள், எனக்கு என்ன வேல்யூ இருக்குன்னா 1 இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட் டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் வந்து 3110. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் பண்ண போகிறேன். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்னா என்னென்னா ப்ரைம் நம்பர்ஸை வச்சே நம்ம எல்சிஎம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். லாஸ்ட் நம்பர் வந்து 0 இருந்தால் 2 டேபிளில் இல்லை 5 டேபிளில் ஸ்டார்ட் பண்ணலாம். 10 டேபிள்னு போடாதீங்க, 10 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. நான் சொல்கிறது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும் தான் வச்சு பண்ணணும். ஸோ இப்போ 2 டேபிள்லே எடுக்கிறேன். 2 டேபிள்லனா இது 1 டைம், இங்கே கேரி ஓவர் 1, இது வந்து 5 டைம்ஸ், இது 1, இது வந்து அகெயின் 5 டைம்ஸ், இது அகெயின் 5. ஸோ அகெயின் இது எல்லாமே வந்து 5 டேபிளில் போகும். லாஸ்ட் நம்பர் எண்டிங் நம்பர் வந்து 5ன்றதுனால 5 டேபிளில் போகும். 5, இது வந்து 311 311ன்றது ப்ரைம் நம்பர். ஸோ வந்து உங்களுக்கு இதுதான் உங்களோட ஆன்சராக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இமீடியட்டாக நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஒரு நம்பர் கிடைக்கும். 1 into எனி நம்பர் வந்து அந்த சேம் நம்பர் தான். அந்த நம்பரை எடுத்துகிட்டு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். ஸ்ப்ளிட் பண்ணி எழுதும் போது இதை வந்து 2 பேராக மட்டும் மாற்றிக்கணும். இது வந்து நம்மளுக்கு என்னென்ன கிடச்சிருக்கு, 2 into 5 into 311 கிடச்சிருக்கா. ஸோ இதை வந்து நம்ம 2 பார்ட்டாக பிரித்து இங்கே எழுதணும். ஸோ எப்படி 2 பார்ட்டாக பிரித்தா உங்களுக்கு வந்து சென்டர் வேல்யூ வருமோ 301 வரணும். எதர் நீங்கள் ஆட் பண்ணலாம் இல்லை சப்ராக்ட் பண்ணலாம். ஆட் பண்ணலாம் இல்லை சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து 301 வரணும் இந்த நம்பர்ஸ் எல்லாம். ஸோ நான் எப்படி பிரிக்கிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ஒரே நம்பர் மட்டும் பிரிச்சுக்கிறேன். நான் இப்படி பிரிக்கிறேன். இது 2 ஆகும், இது வந்து 5 5 15. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள். ஆட் பண்ணாலோ இல்லை சப்ராக்ட் பண்ணாலோ எனக்கு 301 வருதா? இல்லை. ஸோ இது என்னோடய பேரிங் தப்பு. ஸோ நான் எப்படி பேர் பண்ணணும், இப்போது இதை ஒரு பேராகவும் இதை ஒரு பேராகவும் பண்ணணும். ஸோ இப்போ இந்த பேர் பண்ணனா எனக்கு இங்கே 10 வரும், இங்கே வந்து 311 வரும். ஸோ இந்த 311யும் 10யும் மைனஸ் பண்ணி பாருங்கள் இல்லை ப்ளஸ் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் பண்ணால் எனக்கு வந்து 321 வருது. சப்ராக்ட் பண்ணால் இது ரெண்டுத்தையும் எனக்கு சப்ராக்ட் பண்ணால் 301 வருது. எஸ், நம்மளுக்கு என்ன ஆன்சர் வேணும், 301 தான் நம்மளுக்கு ஆன்சராக வேணும். ஸோ எனக்கு சப்ராக்ட் பண்ணும்போது இந்த ஆன்சர் கிடைக்குது. ஸோ எழுதிக்கோங்க, 10ம் 311ம் எனக்கு மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் கிடைக்கணும். சப்ராக்ட் பண்ணால் இல்லை ஆட் பண்ணாலும் எனக்கு சென்டர் வேல்யூ கிடைக்கணும். கிளியராக இருந்துக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், இப்போது எனக்கு சப்ராக்ட் பண்ணால் தான் எனக்கு வந்து இது ஆன்சர் கிடைக்குது. சப்ராக்ஷன்னா
சப்ராக்ஷனோட ரூல் என்ன? ஒன்று பாசிட்டிவாக இருக்கணும், டிஃப்ரெண்ட் சைன்ஸ் இருக்கணும். ஒன்று பாசிட்டிவாக இருக்கணும், இன்னொன்று நெகட்டிவாக இருக்கணும். ஸோ நம்மளுக்கு எதுக்கு பாசிட்டிவ் போடணும், எதுக்கு நெகட்டிவ் போடணுன்ற கன்ஃபியூஷன் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த சென்டர் வேல்யூவுக்கு பாருங்கள், எந்த வேல்யூவுக்கு இந்த சென்டர் வேல்யூ வந்து ப்ளஸ்ன்னு தானே இருக்குது. ஸோ பெரிய நம்பருக்கு ப்ளஸ் போட்டுக்கோங்க, இந்த இன்னொரு நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். இது வரைக்கும் கிளியராக இருந்துக்கோங்க. புரியலன்னா இந்த வீடியோ திருப்பியும் ஸ்லோவாக வச்சு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் இன்னொரு சம் போடுறேன் இந்த மாதிரி ரிலேட்டட் சம்ஸு. ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், நம்ம இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். n² + 301n - 3110 = 0ன்னு இருக்கா. ஸோ இப்போ நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம்? -10 ஆகும் +311 ஆகும். ஸோ n². இப்போ இதுக்கு பதிலாக இதுதான் ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம். மிடில் டேர்மை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஓகேவா? ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி என்னென்னு எழுதுவோம்? ஒரு பக்கம் -10n + 311n. இந்த மிடில் டேர்மை தான் ஸ்ப்ளிட் பண்ணுறதுனால இந்த எண்ணும் சேர்த்து தான் நம்ம எழுதணும். மைனஸ் இந்த லாஸ்ட் டேர்ம் அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 டேர்மில் எது வந்து காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 2ல் எண்ணும் காமனாக இருக்குது. ஒரு எண் வெளியே எடுத்துட்டோன்னா இங்கே வந்து ரிமைனிங் ஒரு எண் இருக்கும். -10 எண் வெளியே போயிடும். ஸோ 10 மட்டும் ரிமைனிங் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இது ரெண்டுத்துலேயும் எது காமன்னு பார்த்தா இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? இந்த 2 நம்பர்லேயும் எது காமன் பாருங்கள். இதை வந்து நான் 311 × 10ன்ற மாதிரி எழுதலாம். ஸோ ரெண்டுத்துலேயும் என்ன இருக்குது? எனக்கு 311 இருக்கா. ஸோ 311 மட்டும் காமனாக எடுத்துக்கோங்க. ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள், n காமனாக இருக்குது. சாரி, n ரிமைண்டராக இருக்குது. மைனஸ் இங்கே 311 வெளியே போயிடுச்சு. ஸோ ரிமைனிங் வந்து 10 மட்டும்தான் இருக்குது. = 0. இப்படி ஈக்குவேஷன் எழுதிட்டு இம்மீடியட்டாக வந்து செக் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு ப்ராக்கெட் வந்து எப்பயுமே சேமாக தான் இருக்கணும். ப்ராக்கெட் வந்து நம்மளுக்கு சேமாக தான் இருக்கணும். ப்ராக்கெட் சப்போஸ் சேமாக இருந்துச்சுன்னா இம்மீடியட்டாக இது ஒரு ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க. n - 10 வந்து ஒரு ப்ராக்கெட்டில், ரிமைனிங் டேர்ம் n + 311 வந்து இன்னொரு டேர்ம் வந்து காமனாக இருக்குது, அதுவும் எழுதிக்கோங்க. = 0. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணுன்னா, இந்த 0 வந்து இந்த 2 நம்பருக்குமே காமன். ஸோ n - 10 = 0. இன்னொன்று வந்து n + 311 = 0. ஸோ இந்த n மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு இந்த -10 வந்து இந்த சைடு போச்சுன்னா +10 மாறிடும். இது வந்து +311 வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா -311 மாறிடும். 0க்கு வேல்யூ இல்லை. ஸோ அது எரேஸ் ஆகிடும். ஒன்லி +10 அண்ட் -311. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? டைம் இன் மந்த்ஸ்ன்னு தான் கேட்டிருக்காங்க. n வந்து நம்மளுக்கு 2 வேல்யூ கிடச்சிருக்கு. ஒன்று வந்து பாசிட்டிவில் இருக்குது, இன்னொன்று நெகட்டிவில் இருக்குது. டைம் வந்து எப்பயுமே நெகட்டிவில் இருக்காது. ஸோ n cannot be நெகட்டிவ் அப்படின்னு எழுதிட்டு, ஸோ என்னோட வேல்யூ என்னது? 10 months. அவ்வளோதான். சம் ரொம்ப ஈஸி தான். பட் ஸ்டெப்ஸ் மட்டும் ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாகவே சம் சால்வ் பண்ணலாம். புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். கேட்ச் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை.